வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சி வாழும் அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை வணங்கி தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய போர்ப்பட தளபதியாய் கருத்தியல் ரீதி உரிமையை மீட்டெடுக்கின்ற ஒரு முயற்சியாய் வருகை புரிந்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள இந்த ஆர்ப்பாட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் தயா நெப்போலியன் அவர்கள இந்த ஆர்ப்பாட்டத்தை என்னோடு ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அறிவுக்கரசு அவர்கள கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி பழனியம்மாள் அவர்கள எனக்கு முன் உரையாற்றி வரவேற்பு உரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் அன்பு சகோதரர் பாவரசு அவர்கள இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் அன்பு சகோதரர் விடிமரசு அவர்கள மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழ்நாரன் அவர்கள மண்டல துணை செயலாளர் அன்பு சகோதரர் பொன்னி வளவன் அவர்கள இதில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள மாவட்ட பொறுப்பாளர்கள தொகுதி பொறுப்பாளர்கள ஒன்றிய செயலாளர்கள நகர செயலாளர்கள எழுச்சி தமிழனுடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மோடி அரசும் தேர்தல் ஆணையமும் ஒரு திட்டம் போட்டுதான் வாக்குமுறை இயந்திரத்தின் மூலம் நாம் வாக்கு சொல்வதை அதை தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த நடைமுறைத்தான் நான் வைத்துக் கொள்வேன் என்று வாய்ச்சவடால் பேசிக் கொண்டிருக்கிற பிஜேபி அரசு மோடியும் ஒரு பிடிவாத குணத்தோடு இந்த மின்னணு வாக்கை கைவிட மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வாக்குமுறையை கண்டித்தும் பேய்மடை பெருவெள்ளம் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்தில் இருக்கின்ற தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களும் மிஜோரம் புயலால் வட மாவட்டத்தில் இருக்கின்ற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெருவெள்ளம் பேர்மழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெருவெள்ளம் பேய்மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு விடுவித்த 21,000 கோடியை நிதியாக கொடுங்கள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒரு ஆளுங்கட்சி கேட்கிறது. அதை இந்த மக்கள் என்னுடையது என்று வாய்ச்சோடால் பேசுகின்ற பிஜேபி அரசும் அந்த அண்ணாமலையும் மக்களை பார்த்துவிட்டு உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாய்ச்சோடால் விட்டுவிட்டு ஒரு உதவியும் செய்யாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்துதான் இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நம்முடைய பொறுப்பாளர்களால் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் 5000க்கும் மேற்பட்ட நம்முடைய தொண்டர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் ஏதோ காரணத்தால் ஒரு அலட்சி போக்கால் நீங்கள் எல்லாம் இருந்து விட்டதால் இந்த கூட்டம் குறைவாக வந்திருக்கிறது. அன்றைக்கு கடந்த 10 நாளுக்கு முன் நடந்த ஒரு முட்டுக்கை தலைவருடைய நம்முடைய நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அவர்களுடைய உரிமை குரல் கேட்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததற்காக
அவர்கள் 143 நாடாளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்தார்கள் என்று கண்டித்து நாம் அன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட ஒரே மாவட்டத்தில் நம்ம ஒரு மணி நேரத்தில் நம்ம சாலை மறியல் செய்து கைதாகினோம். ஆனால் இன்றைக்கு காலம் நம்மளுக்கு கொடுத்தும் நம்முடைய பொறுப்பாளர்கள் சரியாக வேலை செய்யாததால் குறைவாக நாம் வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். நம்முடைய தலைவர் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல, என்னை போல தலைவராக நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையாக நம்முடைய சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு தொண்டர்களை, நாளை தலைவர்கள், நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக கூட வரலாம். நீங்கள் செயல்பாடுதான் உங்களை தலைவராக ஆக்க முடியும். இன்றைக்கு அண்ணன் வன்னியரசு மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்றால் தலைவருடைய கொள்கையை உள்வாங்கியை கொண்டு அவருடைய கொள்கை ரீதியாக தலைவருடைய கொள்கை கோட்பாட்டுக்காக எங்கெங்கெல்லாம் ஓடி 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 தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர் கைதாகி விடுதலை ஆகியிருக்கிறார். எனவே அதை போல நீங்களும் உருவாக வேண்டும், நானும் உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்ற வேண்டும். நம்முடைய தலைவர் என்ன கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கைப்படி செயலாற்ற வேண்டும். பேய்மடை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் அறிவித்த அந்த நிவாரண தொகுதி 21,000 கோடி நிதியை பிஜேபி அரசு ஒதுக்காமல் காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரத்து செய்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தலித் மக்கள் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக நாம் தலைவருடைய கொள்கையை சனாதனத்துக்கு எதிராக இருக்கின்ற தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கூட நாளைக்கு ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், ஏன் சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியாது. அந்த சூழ்ச்சி செய்து சனாதனத்துகள் வாக்குச்சீட்டு முறையை ஒழித்துவிட்டு மின்னணு வாக்கு முறை நம்முடைய வெற்றி பெற்ற வேட்பாளரையும் தோற்கடிக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை செய்வார்கள். அதனால தான் நம்முடைய தலைவர் இந்த வாக்குமுறை சீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையும், பேய்மழை பெருவெள்ளம் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 21,000 கோடி நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கையை வைத்து இன்றைக்கு தமிழ்நாடுக்குள்ள ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே திரளாக கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும், எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக